விவசாயிகளுக்கு ஆதரவாக போராடியதற்காக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவன தலைவர் ஈசன் முருகசாமி உட்பட 9 பேரை திமுக அரசு கைது செய்திருப்பது கொடும் அதிகார அடக்குமுறையின் உச்சம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில் மேல்மா, பரந்தூர், ஒசூர், மதுரை, கடலூர், கோவை என எங்கெல்லாம் விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களை காக்கவும் வாழ்வாதார உரிமைக்காகவும் போராடுகின்றனரோ அவர்களை எல்லாம் சிறிதும் மனச்சான்று இன்றி கொடுங்குற்றவாளிகள் போல கைது செய்து சிறையில் அடைப்பதை வாடிக்கையாக வைத்திருப்பது கொடுங்கோன்மை என்று தெரிவித்துள்ளார். பட்டப்பகலில் படுகொலை செய்வோர், பாலியல் வன்கொடுமை செய்வோர், போதைப்பொருள் விற்போர் உள்ளிட்ட கொடுங்குற்றவாளிகளை கைது செய்து சட்டம் ஒழுங்கை சீர்படுத்துவதில் திறனற்ற திமுக அரசு அப்பாவி விவசாயிகள் மீது பொய் வழக்கு தொடுத்து கைது செய்து சிறையில் அடைப்பதற்கு பெயர்தான் திராவிட மாடலா என்று சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுதான் வேளாண்மையும் விவசாயிகளையும் திமுக அரசு பாதுகாக்கும் முறையா? இதுதான் திமுக அரசு மண் காக்கும், மானம் காக்கும் முறையா என்று கேள்வி எழுப்பியுள்ள சீமான் இதெல்லாம் பேரவலம் என்று வேதனை தெரிவித்துள்ளார். உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேன் என பார்க்கும் நிலை எனும் திருவள்ளுவர் வாக்கிற்கிணங்க பயிர் வளர்த்து உயிர் காக்கும் விவசாயிகளை கொடுஞ்சிறையில் அடைப்பது பஞ்சத்தில் நாடு நாசமாகவே வழிவகுக்கும் என்று சீமான் சாடியுள்ளார். கரைக்கோழி வளர்ப்பு விவசாயிகளுக்கு ஆதரவாகவே போராடிய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவன தலைவர் ஈசன் முருகசாமி உட்பட 9 விவசாயிகள் மீதான வழக்கை உடனடியாக திரும்ப பெற்று அவர்கள் அனைவரையும் எவ்வித நிபந்தனையுமின்றி உடனடியாக விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.